மாதாவின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டல்லும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டல்லும், பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரசித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, தூய ஆவியாராகிய சர்வேஸ்வரா, தமிழ்த்திருத்துவமா இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, புனித மரியாயே, சர்வேஸ்வருடைய புனித மாதாவே, கன்னியர்களின் உத்தம கன்னிகையே, கிறிஸ்துவனுடைய மாதாவே, தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, அத்தியந்த விரக்தியா இருக்கிற மாதாவே, பழுதற்ற கன்னியா இருக்கிற மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, மகா அன்புக்கு பாத்திரமாக இருக்கிற மாதாவே, ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுடைத்தான கன்னிகையே, மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாக இருக்கிற கன்னிகையே, சக்தியுடையவளாக இருக்கிற கன்னிகையே, தயவுள்ள கன்னிகையே, விசுவாசியா இருக்கிற கன்னிகையே, தர்மத்தின் கண்ணாடியே, ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞான பாத்திரமே, மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே, மறைப்பொருளை கொண்ட ரோஜா மலரே, தாவீது ராஜாவுடைய உப்பரிக்கையே, தந்தமயமா இருக்கிற உப்பரிக்கையே, சொர்ணமயமா இருக்கிற ஆலயமே, வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, பல்லவத்துடைய வாசலே, விடிய காலத்தின் நட்சத்திரமே, வியாதிகாரனுக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, சமணர்களுடைய ராஜினியே, பிதாக்களுடைய ராஜினியே, இறை வாக்கினர்களுடைய ராஜினியே, அப்போஸ்தலருடைய ராஜினியே, மறை சாட்சிகளுடைய ராஜினியே, துதியர்களுடைய ராஜினியே, கன்னியர்களுடைய ராஜினியே, அனைத்து புனிதர்களுடைய ராஜினியே, ஜென்ம பாவமின்றி உட்பவித்த ராஜினியே, பரலோகத்துக்கு ஆரம்பமான ராஜினியே, திரு ஜெபமாலையின் ராஜினியே, சமாதானத்தின் ராஜினியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பாராமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற இந்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோட தொண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான மரியாவுடைய வேண்டுதல்னாலே சகல சத்துருக்களின் சர்வனிலே நின்று பிரசன்னமாய் தயவுசெய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தள்ளும். ஆமீன். கிருபை தயாபத்து மந்திரம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராஜினியே வாழ்க, எங்கள் தீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாக இருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று சொல்லாமி தழுது உண்மையே நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாவுள்ள திருத்தங்களை எங்கள் பேரில் திருப்பியலும். இதற்கே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுநாதருடைய பிரதட்சணமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தள்ளும். கிருபையாவரியே, தயாவரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்
ஜெபிப்போமாக. சர்வ சக்தியுடையவருமாய் நித்தியோருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேர் பெற்ற கன்னித்தாயான மரியாவுடைய ஆத்மமும் சரீரமும் தூய ஆவியின் அனுகிரகத்தினாலே தேவனுடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாய் இருக்க ஏற்கனவே ஞாபகத்தீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்ந்த நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகின் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரசிக்கப்படும்படி இருவை கூர்ந்தலும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தள்ளும். ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, இதோ உங்களை அடைக்கலமாக ஓடி வந்து சரணடைந்து உமது அருட்காவலை மன்றாடிய ஒருவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தலும். கன்னியருடைய அரசியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் நான் சொல்லப்பட்டு அடியேன் உன் திருப்பாதம் அணிந்து வருகிறேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன். மனுவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பட்ட புனித மரியாதையை பால்களுக்கு அடைக்கலமே, இதோ ஒரு அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேர் இரக்கமாயிருந்து எங்களுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித மரியாதையே பால்களுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித மரியாதையே பால்களுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.
மறைவாழ்வு தேடும் நாளையோடும் ஜீவ ஊற்று இயேசுவா நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். மறைவாழ்வு தேடும் நாளையோடும் ஜீவ ஊற்று இயேசுவா நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். வானிலே தோழமாய் வான தூதர் பாடவே பூவிலே நாமுமே தேவ பீடம் கூடுவோம். வானிலே தோழமாய் வான தூதர் பாடவே பூவிலே நாமுமே தேவ பீடம் கூடுவோம். புதிய பூமியே புது பாட்டு பாடிவா புனித நாளிலே இவை மாற்றி காணவா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இந்த நாளிலே சமூகமாக கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே ஆண்டவர் நமக்காக வந்திருக்கிறார். கடவுளுடைய மகன் நம்முடைய மத்தியிலே நம்மை வழிநடத்தவும் நம்மை ரட்சிப்பதற்காகவும் வருகிற இந்த ஒரு உன்னதமான திருப்பலியைத்தான் நாம் சேர்ந்து கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியில் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் உயர வேண்டும், நாம் நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கொண்டு வருகிற அந்த பிறப்பினுடைய அமைதி நம்முடைய உள்ளங்களிலே பெருக வேண்டும் என்று குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வைத்து நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் மேலுமாக நாம் இந்த நாட்களில் நம்முடைய சமூகம் இழந்து தவிக்கின்ற இந்த சிறுவர்களுக்காக சாந்தராஜ், வியோலா நான்சி, இந்த சிறுவர்களை நாம் நினைத்து இவருடைய ஆன்மா நித்திய இடைப்பாற்றி அடைய மன்றாடுவோம். தொடர்ந்து விக்டர் அவர்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் தருகிற ஆறுதலும் அமைதியும் பெருக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் எஸ்எம்டிசி கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறோம். கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். ஆம், பாவ இருள், நோயின் இருள், ஏழ்மையின் இருள், போரின் இருள், தனிமையின் இருள், அடிமைத்தனத்தின் இருள், அறியாமையின் இருள் சூழ்ந்திருக்கும் எம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளி ஏற்படுகின்ற விடியலின் திருநாள், விடுதலையின் நன்னாள் இந்த நாள். ஒளியான இறைவன் இருள் படர்ந்த இவ்வுலகின் குழந்தை பாலனாக அவதரித்த மீட்பின் நாள். இத்தருணத்தில் எம்மை மூடி இருக்கும் இருளின் மேகங்கள் விலகி பேரொளி எம் மீது பிரகாசித்திட வரம் வேண்டி இந்த உன்னத பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பரமத்தம் நீக்கியிருப்பவரே, நீயம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாக மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நாம் கடவுளின் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் கண்களாலே காண்பார். எருசலேமின் பால் இடங்களில் ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிறர் இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து கட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுளின் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உறவு நம் இதயம் வென்ற உறவு ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரோ அன்பெனும் மலர் விரித்து அருளென்னும் மனம் விடுத்த அன்பெனும் மலர் விரித்து அருளென்னும் மனம் விடுத்த இறைமகன் பிறந்திருக்க இணையெல்லாம் விழித்திருக்கும் ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரோ வானவரிசையில் வாழ்த்தொலி கேட்டு மன்னவனே துயிலார் மன்னவனே துயிலார் அமைதியான இரவு நம் மகன் பிறந்த இரவு இறைவன் கொண்ட துறவு நம் இதயம் என்ற உறவு ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரோ மன்னவன் பரமடைந்து மன்னவன் நிலை உணர்ந்து மன்னவன் பரமடைந்து மன்னவன் நிலை உணர்ந்து பின்னவன் விழித்திறக்க மன்னவன் மலர்ந்திருக்கும் வானவரிசையில் வாழ்த்தொலி கேட்டு மன்னவனே துயிலார் மன்னவனே துயிலார் வானவரிசையில் வாழ்த்தொலி கேட்டு மன்னவனே துயிலார் மன்னவனே துயிலார் அமைதியான இரவு நம் மகன் பிறந்த இரவு இறைவன் கொண்ட துறவு நம் இதயம் வென்ற உறவு ஆரிராரோ ஆரிராரிராரோ கடவுள் தன் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்த ஒரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடம்
அவரிடமாவது, நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டோ? மேலும் அவர் தன் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது, கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புலந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவே, இறைவன் மலரடி தொழுவே, ஏனெனில் உலகின் மீது இழந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நாம் கிறிஸ்துவை முழுமையாக அனுபவித்திருக்கிறோம். அதை பார்க்கலாம். இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார். இது என்னைக்காவது கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவம் இல்லாமல் இந்த தேசத்தில் நம்ம இருக்க முடியாது. எவ்வாறு ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படும் போது ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு
சின்ன வெளிச்சம், கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வலதுகரம் அல்லது கடவுளுடைய வார்த்தை, இது நம்மை கண்டிப்பாக தொட்டு இருக்கும். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுமையாக இருந்திருக்கும். அப்படி நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் 2001 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பிஷப்ஸ் ஹவுஸில் வந்து எல்லா ப்ரீஸ்டுகளும் நாங்கள் ஒரு 32 பேர் ஜிம்பாப்வே மீட்டிங் நடந்தது. முடிஞ்ச பிற்பாடு அவங்க எல்லாம் ப்ரீஸ்டுகள் எல்லாம் தங்கியிருந்து மறுநாள் போகிறாங்க. நான் அடுத்த நாள் எனக்கு திருப்பதி, எனவே ஒரு 80 கிலோமீட்டர் தான், தார் ரோடு கிடையாது, மண் ரோடு, மழை காலம். அதனால் எப்படியாவது சரி நம்ம மக்களுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்ட் இது டின்னர் முடிச்சுட்டு ஒரு 7-7:30 புறப்பட்டு வெளியே கிளம்பிட்டோம். என்னுடைய பிஷப் வந்து ஸ்பெயின் நாடு சார்ந்தவர். அவர் அடிக்கடி அத்தனை ப்ரீஸ்ட் இருந்தாலும் என்னை பார்த்து சொல்லுவார், யூ இந்தியன் நெவர் ஒபே மீ, டு நாட் ட்ராவல் ஆஃப்டர் 6 o'clock அப்படின்பாங்க. ஏன் அப்படின்னா 6 மணிக்கு பிறகு ட்ராவல் பண்ணால் அந்த காட்டுக்குள்ளே யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. ஒரு டயர் பஞ்சராக போகுதோ அல்லது அனிமல்ஸ் வருதோ எந்த ஒரு உதவியும் அங்கே அந்த காட்டுக்குள்ளே கிடைக்காது. ஒரு நைஜீரியன் ப்ரீஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரீஸ்ட் மீட்டிங் முடிச்ச பிற்பாடு அவர் போன இடத்துக்கு 3 நாள் கழித்து தான் அவருடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நானும் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அவருக்கு எங்கள் பிஷப்புக்கு தெரியாது, புறப்பட்டு போயிட்டோம். ஒரு 9-9:30 மணி இருக்கும். ஒரு வழக்கமாக போகிற பாதை தான். அதில் வந்து குட்டை இருக்கும், நிறையா தண்ணி தங்கியிருக்கும். எந்த குட்டை வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் காட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் மெயின் ரோடுக்கு வரணும். இப்படி தான் நான் ஒரு குட்டையில் மாட்டிக்கொண்டேன். ஒரு 9:15 இருக்கும், தண்ணி ஃபுல்லாக இருக்குது. வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது, பின்னாடி ரிவர்ஸ் எடுத்தாலும் கிளே, அது அந்த வீலெலாம் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இப்படியாக இருந்தது. கதவு திறந்தால் தண்ணி உள்ளே வருது. காடு, எங்கேயும் ஒரு மின்விளக்கு குறையில் எதுவும் கிடையாது, எல்லாம் இந்த மின்மினி பூச்சி அதுதான் நிறையா இருக்குது. ஸோ இப்படியாக ஒரு 9:30 மணியிலிருந்து சரியான காடு, இருள், எந்த ஒரு என்ன பண்ணுறது. நான் என்னையே திட்டிக் கொண்டேன், இது உனக்கு தேவைதான் அப்படின்னு. பரவாயில்ல, வண்டி ஆஃப் பண்ணாமல் வண்டி இரவு முழுவதும் இருந்தது. காலையில் ஒரு 3-4 மணி இருக்கும். மறுபடியும் பிஷப்ஸ் ஹவுஸ் ஒரு 22-23 கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும். நடந்து போய் எங்கள் பிஷப் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய காலிங் பெல் அடித்த உடனே அவர் வெளியே வந்தார். வாட் ஹேப்பன், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி வண்டி, என்ன வண்டி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், இத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கு, நீ ஒன்று கேட்க மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது, உனக்கு என்ன வேணும், உங்கள் வண்டியை கொடுங்க, நான் ஓட்டிட்டு போய் என் வண்டியை இழுத்துட்டு மறுபடியும் கொண்டாந்து வைக்கிறேன். சரி, பிஷப் அவருடைய வண்டியை கொடுத்தாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொன்னார், இல்லை நீ போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும், பெட்டர் ஐ கம் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அவருடைய வண்டியை வச்சு கயிறு போட்டு இழுத்து என்னுடைய வண்டியை கொடுத்தாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, காரிருளில் இருந்தபோது அந்த சுடரொளி வந்து எப்படி உதித்தது, அதன் பிறகு உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் எப்படி மாறியது என்று. கடவுள் எதற்காக வந்தார், தன் மகனை அனுப்பினார் என்றால், பிரச்சனையில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த மனித உலகம் தன்னுடைய மகனுடைய அல்லது தனது அன்பை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தனது அன்பினால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு சின்ன உதாரணம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் காரியங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. திருப்பதி இந்த முன்னுரையில் நான் பார்க்கிறேன் இல்லைங்களா, ஏதோ வியாதியோ போர் பொறாமை, ஏதோ ஒரு விதத்தில் வியாதி எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கடவுள் வாக்கு மாறாதவராக இருப்பதால் தன்னுடைய மகனை ஒவ்வொரு வருடமும் அனுப்பி தன் மக்களை விடுவிக்கிறார், உதிர்க்க வைக்கிறார், அந்த பிரச்சனைகளிலிருந்து தூக்கி எழ வைக்கிறார். எனவேதான் திருப்பாடலில் நாம் பார்க்கிறோம், நாம் மன்றாடுகிற போது அவர் செவி சாய்க்கிறார், நாம் அவரை உற்று நோக்குகிற போது அவர் மேலிருந்து கீழே இறங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் தன் மகனை கடவுள் அனுப்புகிறார் என்றால் அன்போடு இரக்கத்தோடு நாமும் அந்த அன்புக்கு சான்று பகர வேண்டும் என்றுதான். எனவே துன்ப துயர நாட்களிலே ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ இந்த திருப்பலி நமக்கு ஆசீரை கொடுப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தன் மகனை அனுப்பிய கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். எனவே அன்பிலும் இரக்கத்திலும் மாறாத கடவுளிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே, என் இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீர் தெரிந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரும் உம் மீட்பின் பாதையில் திருச்சபையை வழிநடத்த உம் ஞான ஒளியை ஒளிபெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசரே எம் இறைவா, உலக தலைவர்களையும் உலக மக்கள் அனைவரையும், குறிப்பாக நாம் வாழும் துபாய் தேசத்தையும் உம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அன்று வித்தலகேமில் விண்ணொளி உதித்தது போல எங்கள் உலகில் உள்ள இருளின் ஆதிக்கம் ஒழிந்து நீதியின் சூரியன் மலர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இயேசுவே இறைவா, பல்வேறு நோய்களாலும் மனக்கவலைகளாலும் சுமைகளாலும் வறுமையாலும் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை கனிவோடு கண்ணோக்கி அருளும். அவர்கள் துன்ப வாழ்வு நீங்கி நல்வாழ்வை பரிசாக பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமையின் தேவனே எம் இறைவா, எம் துபாய் தமிழ் இறை சமூகத்தை உம்மிடம் தருகிறோம். அருள் தந்தை மரியதாஸ் அவர்களையும் ஒவ்வொரு பக்தி குழுக்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உம் தூய ஆவியின் மரங்களாலும் கனிகளாலும் நிறைத்து வல்லமையும் வலிமையும் நிறைந்த சமூகமாக நாம் கட்டி எழுப்பப்பட வரவருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது மாசில்லா குழந்தைகளுடைய தினத்தை கொண்டாடுகிறது. எனவே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற சிறுவர் சிறுமிகள்
நமக்கு தெரிந்த அனைத்து சிறுவர் சிறுமிகள் இன்னும் எத்தனையோ குடும்பங்களிலே இந்த சிறுவர்களாக அல்லது அந்நியருடைய வயிற்றிலே இருந்தபோது இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் இறந்த அந்த உன்னதமான ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடையவும் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற ரிக்ஷாந்தராஜ் பியோலா நான்சி இந்த பிள்ளைகள் இரக்கத்தினால் ஆண்டவருடைய பாதம் செல்லவும் நம்முடைய குடும்பங்களிலே இன்னும் அந்த காடு வீழிலே நடந்து வந்த மக்கள் ஒளியை கண்டது போல ஒளி பெருகி அமைதி பெருகி வாழவும் செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக உம் மகன் இயேசுவை எங்களில் பிறக்க வைத்திருக்கிறேன். அவர் கொண்டு வந்த அமைதியும் அவருடைய திருவுளமும் எங்களில் குடும்பங்களில் நிலவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையில் இருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டிற்கு எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் கருணாலும் உமது வல்லமையை நம்பியிருக்கிறோம், உமது உயிரை நிறைவேற்றுகிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை
ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
உயிராகுமே உயிராகுமே எங்கள் நெஞ்சுக்குள்ளே எங்கள் நெஞ்சுக்குள்ளே எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறந்தவா எங்கள் நெஞ்சுக்குள்ளே எங்கள் நெஞ்சுக்குள்ளே எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறந்தவா எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறந்த எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது நெஞ்சிலை வழியெங்கும் தடையில்லை தலைவா எங்கள் நெஞ்சுக்குள்ளே நீ பிறந்த எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது நெஞ்சிலை வழியெங்கும் தடையில்லை தலைவா மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்புக்குரிய மக்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் உங்களுடைய குடும்பங்களிலும் எனக்குள்ளும் அமைதி பெருக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை உரித்தால் கொள்கிறேன். Merry Christmas to all of you. Thank you. God bless you. ஸோ இந்த நாளில் நம்ம மீண்டுமாய் இணைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே உங்களுடைய பல வேலைகள் இருந்த போதிலும் இந்த நாளிலே நாம் இணைவோம், தமிழிலே திருப்பலியை காண்போம், நம்முடைய சமூகத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்போம் என்ற ஒரு மனநிலையோடு வந்திருக்கிறீர்கள். பிறந்திருக்கிற பாலகன் இயேசு உங்களுடைய மனநிலையை முற்றிலும் அவர் அறிவார். எனவே அவர் கொண்டு வந்த அமைதி நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே எந்நாளும் இருக்கத்தான் இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே வீட்டிற்கு செல்லுகிற போது ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய திருப்பலியை சிறப்பித்த SMBC கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த தமிழ் திருப்பலியானது நாளைக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 8 மணிக்கு ஆலயத்தில் இருக்கிற சாப்பலில் நடைபெறுகிறது. எனவே இந்த திருப்பலியை சிறப்பிக்க நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாளைக்கு நம்முடைய திருப்பலி திருக்குடும்ப பெருவிழாவினுடைய திருப்பலி. எனவே தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் வாங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. விசேஷ விதமாக திருப்பலிக்கு, அதாவது குடும்பத்திற்காக ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கும். அதன் பிறகு நான் எல்லாரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கிறேன். அதோடு இன்னொரு ரிக்வஸ்ட்டு, நாளைக்கு நடக்கிற 29ஆம் திருப்பலி தான் வருடத்தினுடைய கடைசி நாளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நற்கருணை ஆராதனை இருக்கும். சரிங்களா? சரியா? அதனால் தயவுசெய்து கொஞ்சம் தயாரிப்போடு வாங்க. ஏன்னா சாப்பலில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமை காத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு மெயின் ஹாலில் தமிழ் திருப்பலி நடைபெறுகிறது. ஜனவரி 16 முதல் 19 வரை வருடாந்திர தமிழ் தியானம் நடைபெறுகிறது. இந்த தியானத்தை வழங்குகிறவர் அருள் பணியாளர் அருள்மணி அடிகளார். எனவே இந்த தியானத்திலும் கலந்து கொண்டு உங்களை நம்மை தயாரித்து கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலி முடிந்த பிறகு கலை நிகழ்ச்சியில் இருக்கிற கோஆர்டினேட்டருக்கு கேட்டேன், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டோம். சரிங்களா? அவர் சொல்லியிருக்கிறது பார்த்து சரியாக 1 மணி நேரம், சரியாக 1 மணி நேரம். அதனால் எனக்கு தெரியும் வீட்டுக்கு ஓடுறவங்க இருப்பீங்க. தயவு செய்து
இன்னைக்கு ஓடாமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்து 2 ஆசீர்வாதம் கொடுக்குறாராம். சரியா? 2 ஆசீர்வாதம். சரியா? ஒன்று பொறுமைக்கு ஒன்று, 2வது திருப்பலிக்கான ஆசீர்வாதம். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் இருக்கும்போது தான் ஒரு சந்தோஷம். இல்லைன்னா நம்முடைய பிள்ளைங்க வந்து டிஸ்கரேஜ் ஆகிடுறாங்க. அதனால ஒன்று இந்த கலை நிகழ்ச்சிகள் முடித்த பிற்பாடு இன்றைக்கு மாசில்லா குழந்தைகளுடைய தினமாக இருப்பதனால திருப்பலி அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிற்பாடு ஒரு விசேஷமான ஒரு ஜபம் இருக்கும். சரிங்களா? அந்த ஜபத்திலையும் பங்கெடுத்து நம்முடைய குழந்தைகளுக்காக செபித்து ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ வாழ்த்துகிறேன். எனவே தயவுசெய்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது வர இருந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசுடைய ஆசியை பெற தலை வணங்கி சிறப்பு ஆசிரியருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த நாளை புனிதமிக்க நாளாக அவர் கருதி நம் அனைவரையும் ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.